ஹாய் கைஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லெவல்ஸ் கொடுத்தேன். லெவல்ஸ் என்னைக்கு கொடுத்தேன்? திங்கக்கிழமை ஈவினிங் கொடுத்தேன்னு நினைக்கிறேன். ஸோ திங்கக்கிழமை கொடுத்தது ஈவினிங் நான் மார்க் பண்ணது எப்படி ரியாக்ட் ஆகிட்டு இருக்குன்னு பாருங்கள். அட் த சேம் டைம் என்னோட ஏடிஎல் லெவல்ஸ் இதுதான் நான் எடுத்திருக்கேன். மூணு லெவல்லையும் என்னோடய சப்போர்ட் லெவலில் எப்படி எடுத்துருக்கணும் அது இருக்குன்னு பாருங்கள். ஏன்னா எதுவுமே சொல்ல தேவையில்ல, எல்லாமே லைஃப் ப்ரூஃப்லேயே இருக்குது. பார்த்துக்கலாம். நான் ஸ்டாப் லாஸ் எந்த லெவலில் நான் எடுத்திருந்தாலும் ஸ்டாப் ஓகே என் லெவலில் நான் எடுத்து ஸ்டாப் லாஸ் அடிச்சிருக்குன்னு நான் நினச்சிருவேன். நான் டைரக்ஷன் தப்பாக பண்ணியிருக்கேன். நான் வந்து இதை வந்து பார்க்காம இண்டெக்ஸை பார்க்காம போயிட்டுருக்கேன். ஸோ லெவல்ஸ் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. அண்டு இன்றைக்கி காலையில் நேற்று நைட்டு ஒரு லெவல்ஸ் மார்க் பண்ணேன். பட் ஆனால் அதில் ஏடிஎல் மார்க் பண்ண முடியல. ஆனால் அதுலேயும் லெவல்ஸ் நல்லாவே ரியாக்ட் ஆகிருக்கு. பேசிக்காக வந்து பார்த்தீங்கன்னா பிரேக்கிங் பாயிண்ட் மட்டும் நான் மார்க் பண்ணேன். ஸோ அதில் வந்து கால் சைட் நல்லா ரெண்டு இதுலேயும் பிரேக்கிங் பாயிண்ட் கிடச்சிருக்கு. ஏன்னா இது நாள் வந்து அவசரமாக நான் எடுத்ததுனால இருக்குது. ஆனால் இருந்தாலும் அதுலேயும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக பிரேக்கிங் பாயிண்ட் வந்து நல்லா ஒரு மூமெண்ட்டாக இருக்குது. ஸோ அதுக்கு தான் நான் சொல்லிடுறேன். 5 நிமிஷம் மார்க்கெட் கழித்து 5 நிமிஷம் ட்ரேட் எடுங்க, ட்ரை பண்ணுங்கன்னுட்டு. எதுக்குன்னா என்ன வேணால் பண்ணட்டும், நம்ம லெவலில் வந்தால் மட்டும்தான் நம்ம வந்து என்ட்ரி எடுக்கணும். நம்ம லெவலில் வந்து நம்ம 20 பாயிண்ட்ஸ் ஸ்டாப் லாஸ் வச்சுன்னா ஸ்டாப் லாஸ் வச்சு ஓகே நம்ம லெவலில் தான் நம்ம போய் என்ட்ரி எடுத்து 20 பாயிண்ட்ஸ் வச்சுருக்கோம். மார்க்கெட் வந்து அந்த டைமில் கீழே இறக்கிருக்கான், அதை நிப்பாட்டிட்டு ஏன் கீழே இறக்குனா எதனால் கீழே இறக்குனா பின்னாடி போய் அந்த டைம் லைனை வந்து பேக் ட்ரெஸ் பண்ணணும். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்நேரமெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் ட்ரேட் முடிச்சுட்டேன். ஆக்சுவலாக நான் இன்றைக்கி இதெல்லாம் ட்ரேட் பண்ணல. நான் வெள்ளிக்கிழமை கொஞ்சம் ஒரு லாட் ஒன்று வாங்கி வச்சுருந்தேன். ஸோ அதில் வந்து இன்றைக்கி ட்ரேட் முடித்தேன். நான் இருக்கிறத சொல்கிறேன். ஆனால் நம்ம லெவல்ஸ் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நல்லா அருமையாக இருக்குது. பெரிய கேப் அப்ன்றதுனால தான் நான் சரி ஒரு கேப் டவுன் இன்றைக்கி எதிர்பார்த்தேன், அதே மாதிரி வந்தது. ஸோ அதை பேஸ் பண்ணி நான் திங்கக்கிழமையே நான் ஒரு புட் சைடு வாங்கினேன். ஸோ அதை வந்து பின்னாடி அட்டாச் பண்ணுறேன் ஸ்க்ரீன்ஷாட்டு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.